பாவி மனுஷா! உன்னைய ஒரு அறிவாளின்னு வேற நெனச்சு தொலைச்சோமே அப்படின்னு சொல்லி, பக்கத்துல இருக்கிற ஆளு, கூட இருக்கிற ஆளு 2ம் ஒண்ணு தான்னு கேட்கக்கூடாது. 2லயும் வித்தியாசம் இருக்கு. உள்ளூர்க்காரன், வெளியூர்க்காரன், வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு அம்புட்டு பயலும் ட்ரம்ப திட்டி தீர்க்கிற அளவுக்கு சம்பவம் ஆயிப்போச்சு. அந்த சம்பவத்த தான் விரிவா பார்க்க போறோம். ட்ரம்ப்பும், சீனாவும் முட்டிக்கிறாய்ங்க. இது ஊரறிஞ்ச விஷயம் தானே! அப்படின்னு கேட்டா, அப்படி முட்டிக்கும்போது, உதவிக்கு உலகம் பூரா வாங்க, இந்தியா குறிப்பா வாங்க அப்படிங்கிறாய்ங்க. இந்த வியாக்கியானம்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். காரணம் என்ன அப்டின்னா, ட்ரம்ப் 2வது தாட்டி வரும்போது சீனாவ நோக்கி தான் போவார். இல்ல ஈரான நோக்கி தான் போவார். 2டே ஆப்ஷன் தான் எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம்ல அவரு ஈரான நோக்கி ஒரு யுத்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. மார்க் மில்லி எல்லாரையும் கூப்பிட்டா, அந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. என்ட்ட ஒரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்டின்னு சொல்லி, அன்னைக்கு கூட்டுப்படை தளபதி கெத்த காட்டுனாரு. ட்ரம்ப் தோத்து போனதுக்கு அப்புறம் கூட, இந்த கூட்டுப்படை தளபதின்னு ஒரு முட்டா பயல வச்சிருந்தோம் பாத்தியா, அதான் நான் செஞ்ச ஒரே தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே பேசினாரு. அந்நாட்கள்ல பரபரப்பாச்சு. நான் சீனாவ மிரட்டிக்கிட்டு இருந்தேன், இவன் கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தான், நாங்க தாக்கலாம் மாட்டோம், பயப்படாத அப்படின்னு சீன தளபதியோட பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் சீனா நம்மள பார்த்து பயப்படவே இல்ல அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அத வச்சு தான் சரி ரைட்டு இந்த ஆள் வந்தோடனே சீனாவ தான் காட்டுவான். அடுத்து ஈரானையும் அந்த இறுதி காலங்கள்ல யுத்தத்துக்கு ரெடி பண்ண முடியல. அதாவது ஈரானோட ஒரு யுத்தம் அப்படிங்கல, ஈரான் யுத்தமா? சீனா யுத்தமா? இல்ல ஈரான முடிச்சு கட்டிட்டு நம்மளோட நாளட்டம் வெற்றிகரமா முடிச்சுட்டோம்னு கொண்டாட முடியுமா? அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓடி போச்சு நாள். அப்ப இது 2 தானே கேப்பு. இதத்தானே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுவார் அப்படின்னு உலகம் நினைச்சுச்சு. ஆனா மனுஷன் அதுக்கு அப்படியே ரிவர்ஸா போயிட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளிப்படையா நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, அவர் 2 சத்தியம் பண்ணி வந்தார். 2 சத்தியம் அதாவது உலக லெவல்ல. அமெரிக்கக்காரனுக்கு ஏகப்பட்ட சத்தியம். அதுல நெறைய நிறைவேத்துனாரு. நெறைய பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் அவன் பொழப்பு, அவன் இஷ்டம். நமக்கு பெருசா தேவையில்ல. இந்த 2 சத்தியம் அப்படிங்கிறதுல பெரிய அளவு நமக்கு தேவையில்ல. ஆனா ஒட்டுமொத்த உலகம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒண்ணு காசா யுத்தத்த நிறுத்துறேன். இன்னொன்னு உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறேன் அப்படின்னு. அத நிறுத்த முடியல அப்படின்னு அடுத்தடுத்த விஷயத்த ஆரம்பிச்சாரு. அப்படி அடுத்தடுத்த விஷயத்த ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவோட கவனம் எங்க போகும்? அமெரிக்காவுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது தான். அவனோட மைலேஜ் பூரா லாபம் தான். சரி ரைட்டு. இது கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் சரி, உள்ளூர்ல டாக்ஸ கட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இந்த பயலுகள்ட்ட டாரிஃப புடுங்குவோம். 15%க்கு சொன்னா வருவாங்களாடா? வரவே மாட்டாய்ங்க சார் அப்படின்னு சுத்தி உள்ள எம்பரா சொல்லியிருப்பான். 25, 35, 50, 100 அப்படி போட்டா 15க்கு வருவாங்களா? கண்ண மூடிட்டு வந்துருவாய்ங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாய்ங்க. அந்த விளையாட்ட ஆரம்பிச்சு ஜோரா விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா, ஒட்டுமொத்த உலகத்துக்கூடயே விளையாண்டாரு. திருப்பி ஒவ்வொருத்தனா விளையாட ஆரம்பிச்சாய்ங்க. இப்ப சீன பையன் தாறுமாறா விளையாடுறான். இந்த இடத்துல தான் பிரச்சனை. இவ்வளவு நாள் அவர் பாட்டு எல்லாரு கூடயும் தனியா தானே விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ஐரோப்பாவுக்கும் டாரிஃபு, ஆசியாவுக்கும் டாரிஃபு, ஆப்பிரிக்காவுக்கும் டாரிஃப்ன்னு சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன், இப்ப சீனா பதிலுக்கு ரேர் எர்த் மினரல கை வச்சிருச்சு. பெரிய அளவு சண்டைய கட்டி, மல்லு கட்டி ஏறுறாய்ங்க. இப்ப உலகம் ஒண்ணு கூடுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, உலகத்தோட சப்ளை செயினையே டிஸ்டர்ப் பண்ணுதாமா சீனா. இந்த ஆள் மட்டும் கொஞ்ச நாளா உலகத்தோட சப்ளை செயின் அப்படியே மடியில வச்சு கொஞ்சினாரா அப்படின்னு கேட்டோம்னா, சத்தியமா கிடையாது. இந்த ஆள் தான் டிஸ்டர்ப் பண்ணது. உலகம் ஒரு திசையில அது பாட்டு பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இல்ல 100% இல்ல நான் தள்ளி வச்சுட்டேன். இல்ல 35% நான் இந்த தடவ தள்ளியே வைக்க மாட்டேன். அப்படின்னு ஊர்ல உள்ள மார்க்கெட்ட பூரா சரிச்சு விடுறது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ட பூரா பேப்பர்ல எழுதி குலதெய்வத்துக்கு வேண்டுதலே வைக்க விட்டது. இப்படி 1000 விஷயத்த செஞ்சுப்புட்டு, இப்ப சீனாக்காரன் சப்ளைய டிஸ்டர்ப் பண்ணிட்டானாம். நமக்கு தெரிஞ்சு அவன் டிஸ்டர்ப் பண்றான். ஆனா பெரிய பாதிப்பு யாரு? அமெரிக்காவுக்கு தான். இதுல அமெரிக்கா இன்னொரு விஷயம் துள்றதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இப்படி சப்ளை செயின்ல 1000 விஷயங்கள கொண்டு வரார்கள் அவரு. குறிப்பா ரேர் எர்த் மினரல ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்குறாய்ங்க. எந்த அளவுக்கு அப்டின்னா, அதுல சில சட்ட திட்டங்கள்லாம் போட்டுர்றாய்ங்க. போட்டுட்டு இந்தியா போன்ற நாடுகளுக்குலாம் அவர்கள் சப்ளை பண்ண ரெடி தான். சப்ளை பண்ணிடுறாய்ங்க. ஆனா அவர்களோட கண்டிஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அத ரீரூட் பண்ணிறாத அப்படிங்கிறது தான். அதேபோல உங்க வூட்டு டிஃபென்ஸ்லயும் இது போய் இருந்துறக்கூடாது அப்படின்னு டோட்டலா கண்ட்ரோல் பண்றார்கள். அதே சமயம் மத்த பிளேயர்களுக்கு வித்து லாபத்த பார்த்துக்கிறாய்ங்க. அமெரிக்காவுக்கு விக்கவே போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டாய்ங்க. இவன் வேற இன்னைக்கு நிலைமையில கண்டுபிடிச்சதுல 80, 90% அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறாய்ங்களா? அமெரிக்காவுக்கு பதட்டம் கூடி போச்சு. இதத்தான் நம்ம சுமூகமா சில டீல போட்டோமே அப்படின்னு ட்ரம்ப் யோசிச்சாலும், ரேர் எர்த் மினரலுக்கு சேலஞ்ச் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா கொஞ்சம் பணிஞ்சு டாரிஃப்ல வந்துச்சு. இருந்தாலும் ட்ரம்ப்ப பொறுத்தவரையும் 24 மணி நேரமும் சண்டைக்குள்ள தானே நிக்கிறாரு. எல்லாத்துலயும் பணிஞ்சு வர முடியுமாண்ணா? எந்த சண்டை அமெரிக்காவோட ட்ரிகர் ஆனாலும்,
ஆட்டோமேட்டிக்கா சீனா கிட்ட உள்ள ஒரே வெயிட்டேஜ் ரேர் எர்த் மினரல் தான். அங்க வந்து பயப்புல நின்னுக்கிறான். இப்ப ட்ரம்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அமெரிக்காவுக்கு பொதுவாவே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, இம்மீடியட்டா அவனுங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். உலகம் ஒண்ணு கூடுங்க. உலகத்துக்கு ஆபத்து. அடுத்த வார்த்தை ஐரோப்பாவ கூப்பிட்டுருவாய்ங்க. அவன் நேத்து வரை என்ன? இப்படி ஒரு சப்ஜெக்ட் கிளம்புற வரையுமே திட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பான். சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவனுங்களுக்குள்ள அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாய்ங்க. ஆனா, ஐரோப்பான்னு முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி போய் நின்றுவாய்ங்க. அது ஏன்னு அவனுங்களுக்கு தான் தெரியும். யாராச்சும் அந்த பக்கம் போனீங்கன்னா, உள்ளூர்ல ஒரு ரவுண்ட் அடிங்க. அப்ப அவனுங்க மனநிலை ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சுத்தி பார்க்கறத விட்டு இவனுங்கள புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்கக்கூடாது. சில பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்கவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ரவுண்ட் அடிச்சு பாருங்க. அடுத்த கட்டமா நேரா இந்தியா எங்க கூட நிக்கணும் அப்படின்ட்டாங்க. இந்தியா கூட தானே நீ டாரிஃப் வரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன இந்தியா உங்க கூட நிக்கணும்? அதே வேகத்தோட திரும்பி பிரேசில கேட்டு பாரு. ஒரு பையன் வரமாட்டான். எல்லா பையனும் சண்டைக்கு தான் நிற்பாங்க. காரணம் இது ஓம் பிரச்சனை அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு உலகத்தை ஒன்று கூட்ட வேண்டிய நிலைமை. எது? சீனாவுக்கு எதிராக. சீனாவை பொறுத்தவரையும் சப்ளையை டைட் பண்றார்கள். அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறார்கள். அமெரிக்கா வம்பே இழுக்காட்டி ஒரு காலகட்டத்துல சீனா அதை செய்ய தான் போகுது. ஆனா அது ஒரு காலகட்டமா இருக்கும். எப்படி? சீனா நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் சொல்லப்போனா நல்லா கான்ஃபிடண்டா போனோம்னா 30 வருஷம் மூடிட்டு இருந்திருக்கணும். இல்ல 10 வருஷமாச்சும் இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டு இல்ல நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு ஊர்ல உள்ள அம்புட்டு சேட்டையும் பண்ணாங்க. இன்னைக்கு இது ஏறக்குறைய தெருவில் நிற்கிறாங்க. அதே போலதான் ஒரு 30 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் விட்டு இருந்தா கூட அப்பயே சீனா இதே சேட்டையை பண்ணியிருப்பேன். இப்ப முன்கூட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து எப்படி மாறுறது அப்படிங்கிறது அமெரிக்கா கையில தான் இருக்கு. காரணம் ஒட்டுமொத்த உலகமும் ஈவியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இனி ரேர் எர்த் மினரல் தான் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தப்படும். அதை இவ்வளவு காலம் ஏமாந்து சீனா கிட்ட விட்டது பெருந்தவறு. இப்ப அமெரிக்க பாலிசிகள்லாம் சீனாவை நோக்கி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா 10 வருஷத்துல ஆட்டையை கிளச்சிருவாங்க. இல்ல கிளைக்க முடியாது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்ல ஏதாச்சும் டெக்னாலஜி வந்துடும். பெரிய அளவுல இவனை விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து தூக்கி வச்சிடலாம் ஓரமா. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா ஊர் உலகத்துல இருக்கிற டாரிஃப் வர பூரா விட்டுவிட்டு கம்பெனி பூரா வெளியேறி அமெரிக்காவுக்கு வா. அமெரிக்க சிஇஓ போடு. இந்த நொல்ல நாட்டிய பேச்செல்லாம் ட்ரம்ப் விட்டால் சீனாவை நோக்கி போறதுல ஏதோ ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ கிடைக்கும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு எப்படியோ கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் ஓடும். எப்போ வரையும் ஓடும்? ட்ரம்ப்போட எலெக்ஷன் வந்து அதுல ட்ரம்ப் நின்று தோத்து போகணும், இல்லை நிக்காம வேற வேட்பாளர் வரணும். அமெரிக்காவோட புதிய அதிபர் புதிய பார்வையில இந்த சப்ஜெக்டை தூக்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹிட் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கே ஒழிய ஊர் உலகத்தை பூரா வம்பிழுத்துட்டு இப்ப வாங்கடா அப்படின்னா ஒரு பயம் வரமாட்டான். காரணம் ஒரே சப்ஜெக்ட். அப்போனா அதே சப்ளை செயினை வச்சு மிரட்டுறா. இதுக்கு முன்னாடி நீயும் அதே சப்ளை செயினை வச்சு மிரட்டின. இதுல வம்பு என்ன அப்படின்னா சீனா மிரட்டுறதுக்கும் அமெரிக்கா மிரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அமெரிக்கா போட்டு பார்த்தா பாதிப்புகள் கூட. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் யதார்த்தமான உண்மை. சீனா போட்டு பார்த்தா பாதிப்புகள் அவ்வளோ பெருசா வரும்லாம் சொல்ல முடியாது. ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுத்துடலாம். அது போக சீனா இப்படி அமெரிக்கா மாதிரி 100% போட்டு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் முழுக்க முழுக்க ஏற்றுமதியே சார்ந்து இருக்கக்கூடிய நாடு. பைப்லைங்க கிட்ட இப்பதான் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சிக்கியிருக்கு. கொஞ்ச காலத்துல இதை ரீப்ளேஸும் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அதுவரை இவன் ஆட பார்ப்பான். அந்த ஆட்டமான ஜோன்ல அமெரிக்கா மற்ற பக்கம் ஆட்டத்தை குறைச்சிட்டு சீனாவை நோக்கி போனா அமெரிக்கா தப்பிக்கும். இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்தியா சில முக்கியமான கம்பெனிகள் ஏற்கனவே இந்த என்டியூசர் சர்டிஃபிகேட்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அமெரிக்காவுக்கு ரீரூட் கிடையாது, டிஃபென்ஸ்குள்ளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. காரணம் நமக்கு ப்ராடக்ட் முக்கியம். அதே சமயம் ஒரு ஸ்மூத்தான சேனலை இப்போதைக்கு டெவலப் பண்ணி வைப்போம். இப்போ அட் ப்ரெசன்ட். அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு டெல்லி கிட்ட 1000 பிளான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒவ்வொன்றா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கும் போது இல்லை வெற்றி பெற நேரத்தில் கசிய விடும்போது நம்மளை இங்கே விரிவாக பார்ப்போம்.